நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். கல்வி சம்பந்தமாக தான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்வு வந்து ரொம்பவே மனதிற்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. என்னன்னா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர் தளபதியாலும் அந்த மக்களும் அந்த இறைவனாலும் இந்த வாய்ப்பு எம்எல்ஏன்றது கிடைச்சிருக்கு. அதன் மூலமா கிடைச்ச 2 மாச சம்பளத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 18 குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கல்வி தொகை அவங்களோட கல்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 2,06,200 கொடுத்துருக்கோம். ஸோ அது ரொம்பவே ஒரு மகிழ்வான நிகழ்வு. ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்தது தலைவர் தளபதி அவர்கள். ஸோ அது தலைவர் தளபதியை நேசித்த இந்த மக்கள் அந்த அவரோட பேரில் இன்னைக்கு பேரால் செஞ்சது இன்னைக்கு தமிழக முதல்வரோட பேரால் அவரோட ஒரு மாணவனா செய்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கோம். அது ஏன்னா அதனால தான் 1 மாத சம்பளத்தை எடுக்காமல், ஏன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு சில பேருக்கு பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட அலுவலகத்துக்கு நிறைய கோரிக்கைகள் வந்தது. ஸோ அதை பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது அந்த டைமிங்கில் ஒரு 1 லேக்ன்றது பத்தலை. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி 2 லேக் சேரட்டுன்னு வெயிட் பண்ணி இப்போ அதோட ஒரு 6,200 அடிஷனலாக நம்ம போட்டு தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ரொம்ப நெகிழ்வான நிகழ்வு. ஸோ அனைவருக்கும் நன்றி. இல்லை, மொத்தம் வந்து 18 மாணவர்கள். ஸோ இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட அந்த கல்வி நிதிக்கு தேவையான அளவுக்கு நம்ம அது வந்து அங்கே விசாரிச்சுட்டு தான் பண்ணுறோம். அவங்களோட ஸ்கூலு காலேஜில் விசாரிச்சுட்டு அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு, ஏன்னா உண்மையிலே யாருக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற மாணவிகள் இருக்காங்க. ஸோ அவங்கள செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். நிச்சயமாக நம்ம சட்டமன்ற அலுவலகத்துக்கு வர்ற மனுக்களை பொறுத்து அவங்களோட தொடர்ந்து இதை வந்து தளபதி விஜய் கல்விக்கரம் என்ற பெயரால் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம், குருதியகம், விலையில்லா ரொட்டிப்பால் திட்டம், இந்த மாதிரி கழகத்தின் சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்தோம். இன்று தமிழக முதல்வர் ஆனோடனே முதல்ல ஒரு முன்னெடுப்பா நான் தளபதி விஜய் கல்விக்கரம் அப்படின்றது. இதை ஏன் இந்த பேர் வச்சோன்னா, இன்றைக்கு மாணவர்கள் சிரம் உயரணும் அப்படின்னா நம்ம கரம் கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அது தலைவர் தளபதி விஜயின் கரமாக இருக்கணும்ன்றதுனால அந்த பேரை வச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். மனுக்கள் தொடர்ந்து பெறப்படும். அதை செக் பண்ணிட்டு அவர்களுக்கு தேவை அறிந்து ஒரு 3 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். இல்ல, நம்ம எப்பயுமே சொந்த பணத்துல தானே இது வரைக்கும் தலைவர் பேரெல்லாம் செஞ்சிருக்கோம். எங்களை தளபதி வந்து வளர்த்ததே அப்படிதான். ஸோ தன்னுக்கு வர்ற ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை குடும்பத்தை பார்த்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்றதான் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி நான் ஒரு பிரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 2 லேக் சேலரி. ஸோ சம்பளத்திலிருந்து தான் நம்ம ஆல்ரெடி செலவு பண்ணோம். இது மக்கள் நம்மளுக்கு கொடுத்த சம்பளம். ஸோ தலைவர் தளபதியால் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை கொடுக்குறப்ப இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்மளுக்கு இது புதுசு கிடையாதுல்ல. ஏன்னா அரசு பணத்தை எடுத்துக்கொள்ற அரசியல்வாதிகள் கிடையாது. நம்ம அரசுக்கு திருப்பி கொடுக்குற, மக்களுக்கு திருப்பி கொடுக்குற ஒரு அரசியல்வாதியாக தான் தலைவர் நம்மளை வளர்த்திருக்காரு. ஸோ அந்த முறையில் இது கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கரெக்டான இடத்துக்கு போய் சேருதுன்னு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.